மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட்ல நடக்கிற சில சம்பவங்களை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கோல்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். கோல்டு இன்னைக்கு 4169, அதாவது $4170 ஆயிடுச்சு பர் அவுன்ஸ். ரொம்ப நாளாவே 4150க்கும் 4100க்கும் நடுவில் ஒரு சின்ன ட்ரேட் இருந்தது. பட் இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 4170ங்கிற ரேஞ்சுக்கே வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன டிப் எடுத்து திருப்பி வேலை வந்து. அதுக்கு பின்னாடி என்னன்னா இந்த ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, க்ரூட் ஆயில் பிரைஸ், இதெல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா நம்ம பார்க்குறோம். இந்தியன் மணி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது $95.15 இன்னைக்கு பர் டாலர் அந்த ரேட்டுக்கு வந்திருக்கிறது நம்ம கவனிக்க முடியுது. 13,200 வரைக்கும் போன கோல்டு பிரைஸ், அதாவது 22 கேரட் சொல்றேன், ஆன்லைன் பிரைஸ் சென்னையில இன்னைக்கு 13,360க்கு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இது மார்க்கெட்ல நாம வாங்கக்கூடிய இடத்துல போய் பார்க்கும்போது 13,160 நமக்கு இன்னைக்கு கோல்டு கிடைக்கும். நிப்டி நம்ம லாஸ்டா பேசியிருந்தோம், 24,400 மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா உடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பெரிய ரேலியை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரியே போயிட்டு நிறைய பேர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால உங்களுக்கு மைனஸ், இப்போ பார்த்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து நெகட்டிவா 90 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க மார்க்கெட் எப்படி பாக்குறீங்கிறது தான் விஷயம். எப்போ மார்க்கெட்ல ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்தாலும் சரி, அது இம்மீடியட்டா அதை வந்து ப்ராஃபிட் புக்கிங்னு சில ட்ரேடிங் மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அதை எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது டைல்யூஷன் இருக்கும், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அதிகமாக மார்க்கெட்டுக்குள்ள வரும், கொஞ்சம் ரேட் குறையும், இயல்பா குறையும். அது மாதிரியான விஷயமா தான் நானும் இதை பாக்குறேன். ஏன்னா இப்போ ஒருவேளை இதுக்கு பிரேக் அவுட் இல்ல பிரேக் டவுன் என்ன பொசிஷன் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 24,800 ஸ்ட்ராங்கா உடைக்கிற பட்சத்துல இது ஒன்ஸ் அகைன் 25,100 150 வரைக்கும் கூட போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. மீன் டைம் பிரேக் டவுன் அப்படின்னு பாக்குறது நிப்டில உங்களுக்கு 24,450 தொடக்கூடாது. தொட்டுச்சுன்னா அகைன் நீங்க வந்து 24,100 கூட நேர்ல பார்க்க முடியும். அப்போ பிரேக் டவுனுக்கான பொசிஷன் 24,450ங்கிறது பிரேக் டவுன் கீழே வரதுக்கான பொசிஷன். அது வந்து என்னன்னா உங்களுக்கு பேரிஷ் கேண்டல்ல உட்காரணும், நல்ல ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டல்ல உட்காரணும். அப்பதான் அது கரெக்டா அது கீழ் நோக்கி போகும். போன ஒரு வாரமா மார்க்கெட் வந்து கண்டினியூஸா 400 பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறி வந்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக்கான 3 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்னு, கச்சா எண்ணெய் $98 பெர் பேரல் இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட $78 பெர் பேரல் வந்திருக்கு. இது 70 நோக்கி நகரும். ஏன்னா ஏற்கனவே நடுவில் கூட ஒரு முறை 70 வந்தது. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது யூஎஸ் உடைய ஃபெட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது ஏத்தாம போனது, இனிமே ஏத்துவாங்கன்றதை விட இறக்குவாங்கிறதா போன வாரம் நம்ம பேசியிருந்தோம். இறக்கிறதுக்கான முயற்சிகள், ஏன்னா இப்பதான் உங்களுக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் குறைஞ்சிடுச்சு, மற்றதெல்லாம் ஓரளவு செட்டரேட் ஆகும் போது இன்ஃபிளேஷன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இன்ஃபிளேஷன் கட்டுப்பாட்டுல இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது தப்பு இல்லையே. அப்ப அந்த பாயிண்ட் அவங்க நோட் பண்றாங்க, மக்கள் அதை நம்புறாங்க, குறைப்பாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. அது ஒரு காரணம். இன்னொன்னு, எஃப்ஐஐ நம்ம மார்க்கெட்ல, நான் இந்தியன் மார்க்கெட் சொல்றேன், சீசன் பிசினஸ்க்கு வருவாங்க. ஆகஸ்ட் சீசன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சீசன் ஹிஸ்டாரிக்கலா வந்து எப்பவுமே ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ரேலி நடக்கும் இந்தியன் மார்க்கெட்ல. அந்த ரேலிக்காக நிறைய எஃப்ஐஐஸ் உள்ள வருவாங்க. இந்த மீன் டைம் ஜனவரி மாசம் அவங்களாம் எக்ஸிட் ஆவாங்க. பட் கம்பெனியோட Q1 ரிசல்ட்டுமே ஓரளவுக்கு வரக்கூடிய ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு. அதாவது இவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, இப்படியான சண்டை நடந்துட்டு இருக்கும் பொழுது கூட Q1 ரிசல்ட்டை கொஞ்சம் பாசிட்டிவா காட்ட முடியுங்கிற யாரெல்லாம் ப்ரூவ் பண்ணாங்களோ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் என்ன ஆகும், மேல் நோக்கி நகரும். அப்படிங்கிறப்போ இது ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்க. இப்போ இந்த கச்சா எண்ணெய் குறையிறது விலை அப்படின்னும் போது வேற என்னென்ன செக்மெண்ட் எல்லாம் நமக்கு வந்து பலனடைவாங்கன்னு பார்த்தோம்னா, முக்கியமா டைரக்ட் இம்பாக்ட் யாருக்கு இருக்குன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ், அது ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு. அடுத்தது அது பெயிண்ட் கம்பெனிங்களா இருக்கு இல்லையா, பெயிண்ட், அதாவது பெட்ரோலை பயன்படுத்தி இந்த கெமிக்கல் பெயிண்ட் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். பிளஸ் ரேர் எர்த் மெட்டீரியல் வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு ஆகிற செலவு இதுக்கு முன்னாடி அதிகமா இருந்தது. அதாவது போன 3 மாசமா இருந்தது ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ அது குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மெட்டல் அண்ட் மைனிங் இண்டஸ்ட்ரி, அயன் ஓர் வெளியிருந்து கொண்டு வர்றது, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இது சார்ந்த, அதாவது ஆட்டோமொபைலை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மற்ற இண்டஸ்ட்ரி, இவங்களுக்கு எல்லாமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். ஏன்னா இப்போ $78 ஆயிருக்கு. ஷுவரா சொல்றேன், இன்னொரு 1 வீக்ல இதே பொசிஷன் நீடிச்சுது அப்படின்னா இது கிட்டத்தட்ட 70 கிட்டவே வந்துடும் டாலர்ல. இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியன் மணி வேல்யூ அகைன் வந்து 24 நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. ஏன்னா இந்தியாலையும் என்ன சொல்லிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துற ஐடியா இல்லைன்றதை கிளியராகவே சொல்லிட்டாங்க. இதுதான் ஏத்த மாட்டாங்கிறத எல்லாருமே நம்பணும். ஏன்னா மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு எந்த கவர்மெண்ட் விரும்ப மாட்டாங்க. டக்குன்னு என்ன ஆயிடும்னா, ஸ்டாக் மார்க்கெட் ஒரு 0.25% ஏத்திட்டா கூட உங்களுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். லாங் ரனுக்கு ப்ராப்ளம் இருக்காது, பட் இம்மீடியட்டா ஒரு பெரிய கொலாப்ஸை நம்ம பார்க்க முடியும். அதனால அது வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. மேபி அக்டோபர் நவம்பர்ல திரும்பவும் 0.25 ஏற்றத்துக்கு சான்சஸ் இருக்கிறதா நானும் பார்க்குறேன். பார்ப்போம். இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த விஷயத்துல ட்ரேட் டெபிசிட் எப்பவுமே காலத்துக்குமே இருக்கும், இல்லைன்னா சொன்னது கிடையாது. ஆனா அந்த ட்ரேட் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாலே போதும் இந்தியாவுடைய மணி வேல்யூவும் எதிர்கால எக்கனாமிக்கலும் ரொம்ப பெட்டரா வளரும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இவ்வளவு நாள் இந்த போன கொஞ்ச நாளா நடந்துட்டு இருந்த பிரச்சனைக்கு நடுவில்
அதாவது 121 பில்லியனா இருந்த ட்ரேடு டெபிசிட் இப்போ 117 குறைஞ்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்ம கவனிக்கும் போது ஓவரால் பார்க்கும்போது இந்த எஸ்இசெட் ஜோன் மட்டுமே 11 to 12% எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்போர்ட் நான் சொல்றது சர்வீஸ் மாதிரியான விஷயங்களா இருக்கலாம், நிறைய விஷயங்கள். இப்போ இந்த எஸ்இசெட் ஜோனுக்குள்ள செயல்படக்கூடியவங்க மட்டுமே 12% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2014 ஃபார்மா இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு இருந்த ரெவென்யூ இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. இந்த 12 வருஷத்துல 2 times ஆயிருக்கு எக்ஸ்போர்ட் ரெவென்யூ. நான் சொல்றேன் எக்ஸ்போர்ட் ரெவென்யூ மட்டுமே 2 times ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி செக்மெண்ட் எல்லாம் நம்ம ஏன் கவனிக்கணுங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன் நம்ம ஃபார்மாலாம் ரொம்ப முக்கியமா பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா இதெல்லாமே முக்கியமான காரணம். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பெரிய அளவுக்கு பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஸ்டெபிலிட்டிக்காக சொல்றேன். ஏர்டெலோடைய Q1 ரிசல்ட் வரப்போகுதுன்னு நம்ம லாஸ்ட் வீடியோல பேசுறது எஸ் வந்திருக்கு. இப்போ Q1 ரிசல்ட்ல 37% போன குவார்டருக்கு இந்த குவார்டருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 8168 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கூடவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, இப்போ 4Gல இருந்து 5Gக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் போறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பர் பர்சனுடைய, அதாவது ஒரு வாடிக்கையாளர் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்திருக்கு, 260 ரூபாவா வந்திருக்கு. 260 பர் பர்சன் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்திருக்கு. இப்போ இது ஒரு நல்ல சைனா நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் 200 இருந்தது, 200, 220, 214 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு நம்ம பார்க்குறோம், 260 வந்திருக்கு அப்படின்னு. ஈவன் இப்போ சில புரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கம்பெனியோட டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி 21% இப்போ இருக்கிற பிரைஸ்ல இருந்து 21% வரைக்கும் மேல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஷேர் பிரைஸ் அப்படின்னு ஒரு டார்கெட்டையும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம லாங் ரன்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால இந்த டார்கெட் எல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை, இதெல்லாம் விட்டுருங்க. பட் நான் சொல்றது என்னன்னா, இந்த ஏர்டெலுக்கு பின்னாடி இந்த டேட்டா சென்டர் மாதிரியான விஷயங்களும் உள்ள வருது, ஓடிடி மாதிரியான விஷயங்களும் இருக்கிறதுனால ஒரு நபர் தனிநபருடைய இந்த பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத வச்சு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ட்ரேடிங் டைமிங், அதாவது இந்த F&O கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய சில ஸ்டாக் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸஸா ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ட்ரேடிங்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்க லாஸ்ட் 2 days கூட கவனிச்சிருப்பீங்க. என்னன்னா, ஒரு லாஸ்டா முடியும் பொழுது கீழ் நோக்கி போன சில ஸ்டாக் திடீர்னு பெரிய ஹைப் எடுக்கும், அதே மேல் நோக்கி வந்த சிலதுதான் கீழே நகரும். இது எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது 3:15 மணிக்கே இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன், அதாவது நம்ம ஷார்ட்டா சொல்லணும்னா CAS சொல்லுவாங்க. இதோடைய கான்செப்ட் கரெக்டா 3:15 மணிக்கு 3:15க்கு ஸ்டார்ட் ஆகும். 3:15 to 3:20 என்ன ஆகும்னா அந்த கான்செப்டுக்கான ட்ரிகர் ஸ்டார்ட் ஆகும். இந்த 3:20ல இருந்து 3:25க்கு நடுவில் இந்த 5 நிமிஷத்துல என்ன பண்ணோம்னா, எவ்வளவு ட்ரேட் வால்யூம்ஸ் இருக்கு, எவ்வளவு ட்ரேட் வால்யூம் இருக்கு, அப்புறம் F&Oக்கு எவ்வளவு இருக்கு, குவான்டிட்டி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஈக்குலிபிரியம் பிரைஸ் செட் பண்ணுவாங்க. இந்த பிரைஸை செட் பண்ணிட்டு கரெக்டா 3:30 to 3:35க்குள்ள மோரோவர் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் அந்த பிரைஸை செட்டப் ஆகி ஃபைனல் ஆகும் 3:30க்கு மேல. அது வரைக்கும் நீங்க ட்ரேடிங் நார்மல் கேஷ் டெலிவரியில பண்றவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 3:30க்கு மேல இந்த பிரைஸை செட் பண்ணுவாங்க. 3:35க்கு செட் பண்ண பிரைஸை 3:35 to 3:40க்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஸ்கொயர் ஆஃப்க்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மேனிப்புலேஷன். இது எக்ஸாக்டா சொல்லணும்னா, இந்த இடத்துல பெரிய பெரிய ட்ரேடிங் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, மேனிப்புலேட் பண்றாங்க. ஒரு ரீட்டைல் அவங்க கொஞ்சம் சின்ன லெவல்ல உள்ள போயிருப்பாங்க, பட் அவங்களோட பிரைஸ் அங்க என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸ்கொயர் ஆஃப் டைம்ல. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள எவ்வளவு இருக்குன்றதுல ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த யூசேஜ் அவங்க பண்ற யூசேஜ் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் நாங்க ஒரு பிரைஸ் ஆப்ஷன் செட் பண்றோம், எவ்வளவு குவான்டிட்டி எவ்வளவு குவாலிட்டி பிரைஸ் ஆர்டர் இருக்குன்றதை செக் பண்ணி பை செல் ரெண்டு பக்கமும் பார்த்து நாங்க ஒரு ஆப்ஷன் பிரைஸ் வைக்கிறோம். அந்த ஆப்ஷன் பிரைஸ் தான் ஃபைனலா முடியும், அந்த F&O ரிலேட்டட் ஸ்டாக்குக்கு சொல்றேன். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நான் உண்மையிலே சொல்றேன், மார்க்கெட்ல விசாரிச்ச வரைக்கும் பெரிய பெரிய ட்ரேடிங் கம்பெனி பச்சை துரோகம் பண்றாங்க. பணம், அதாவது எப்படி மிஷின்ல அடிச்சு பணத்தை வெளியே எடுக்கல, அவ்வளவுதான். மிஷின்ல அடிச்சு எடுக்காத குறைக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்றாங்க. இன்டர்நெட் ஸ்பீடா வரணும், அவங்களுக்கு என்னென்ன தெரியணும், பணத்தை அப்படியே 40 கோடி ரூபாய் உள்ள போடுறாங்க ஸ்டாக்கை காலையில. அதே 40 கோடி ரூபாய் போடும்போது என்ன ஆகும், மார்க்கெட்டு மேலே வரும்ல. அதை நினைச்சு மக்கள் எல்லாம் கவனிக்காதவங்க டக்குன்னு உள்ள வரும்போது டக்குன்னு இவங்க அதே 40 கோடி வெளியே எடுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்னன்னா, அவங்களுக்கு 40 கோடி போட மாட்டாங்க இல்லையா, ஒரு 10 கோடி உள்ள இன்செர்ட் பண்ணியிருப்பாங்க. அது அப்போ ஒரு ஸ்டாக்குக்கு பின்னாடி 40 கோடிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அன்ஃபேர் பிஸ்னஸ். பட் லீகலா தான் பண்றாங்க, அவங்க ஒன்றும் இல்லீகலா பண்றாங்கன்னு நான் சொல்ல வரேன். லீகலா பண்ணா கூட இவங்க மேனிப்புலேட் பண்ணி கரெக்டாக மார்க்கெட்டை ஏற்றி வெளியே எடுத்துக்கிறதுக்கான வேலைகளே சிறப்பாக செய்கிறாங்கங்கிறது நான் சொல்ல வரேன். இந்த Q1 ரிசல்ட் வரும், அப்புறமா ஏதாவது ஒரு டிவிடெண்ட் டேட் வரும், கரெக்டாக அதை பிடிச்சிப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டை பம்ப் பண்ணுவாங்க. பம்ப் பண்ணி ஷார்ப்பாக அது எங்கே வரைக்கும் போகணும்னு நினைக்கிறாங்க, அங்கே போகும்போது மக்கள் எல்லாம் உள்ளே வருவாங்க, அவங்க தலையில் முளக்க அரைச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க.
அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் எப்போ அடுத்த 2-3 நாள் கழிச்சு குவான்டிட்டி இல்லாமல் வெளியே வருது. இது வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்களாம் அதில் மாட்டிக்க கூடாதுன்னா ஒரே வழி தான், சரியான கம்பெனியை ஃபண்டமெண்டல் பார்த்து இயர் ஆன் இயர் ஒரு 15% வளரக்கூடிய கம்பெனியாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் ஸ்டாக்கை விற்க போறதில்லை அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்கனால நீங்களே இந்த பிரச்சனைலாம் மாட்ட மாட்டீங்க. அர்தி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி ஐபிஓ ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து 425 கோடி ரூபாய் ஐபிஓ. இதோடைய கிரே மார்க்கெட் பிரைஸ் 13 ரூபாய். அதாவது 25% உங்களுக்கு கூடுதலான பிரைஸ்ல ட்ரேட் ஆகுறத நம்ம கவனிக்க முடியும். 13 ரூபாயில இருக்கு. அப்போ இது ஒரு மக்கள் மத்தியில மேபி, ஏன்னா இந்த ஸ்டீல் சம்பந்தமான ரீசைக்கிளிங் பிசினஸ் பண்றாங்க. இவங்களோட பிளான்ட் எல்லாம் வந்து பெரிய பிளான்ட் எங்க தெரியுமா, ஆந்திரால திருப்பதி கிட்ட ஒரு பிளான்ட் இருக்கு. அப்போ இவங்களுடைய பிசினஸ் போன வருஷம் சொல்றேன் 2026 ஃபினான்ஷியல் இயர்ல கிட்டத்தட்ட 57% டோட்டல் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 155% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிகளை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. பட் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்றேன், நீங்க போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லல. இப்போ சில கம்பெனியோட Q1 ரிசல்ட்டுக்காக இன்னைக்கு வரப்போற கம்பெனி சொல்றேன். BHEL, குமென்ஸ் இந்தியா, பவர் கிரிட், இதெல்லாம் வந்து Q1 ரிசல்ட் வரப்போகுது. ஈவன் நம்ம HDFC பேங்க் அவங்களுடைய AGM மீட்டிங்கும் இன்னைக்கு நடக்குது. LIC ஒரு ஆஃபர் ஃபார் சேல், அகெயின் ஒரு 6.5% ஸ்டாக்கை கவர்மெண்ட் வந்து செல் பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான், இதுல நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கம்முன்னு விட்டுட்டு வேலையை பாருங்க. US ஸ்டாக் மார்க்கெட்ல S&P 500 கிட்டத்தட்ட 966 பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க, தொடர்ந்து குறைஞ்சு அதை அடக்கி வச்சிருந்தது பூரா மொத்தமாக ஒரே நாள் அடிச்சு தூக்குனதை நம்மளால பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஏன்னா ஃபெட் ரேட்டு ஏற்றுவாங்கங்கிற மூட்ல இருந்து ஏன் குறைக்கக்கூடாதுங்கிற மூடுக்கு மாறி இருக்கிறது மக்களுக்கு உண்மையிலே ஒரு வரவேற்பு ஏற்படுத்தி இருக்கு. இல்லைன்னா ஏன்னா 0.25 கூட அந்த ஊர்ல ஏற்றினா இன்ட்ரெஸ்ட் உண்மையிலேயே வந்து FD மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான இல்லை, ஒரு கணிசமான அப்படி சொல்லுவோம், அந்த மாதிரி போச்சுன்னா ஆப்வியஸா ஸ்டாக் பிரைஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசினஸே வந்து அஃபெக்ட் ஆகும், ரெகுலர் பிசினஸே அஃபெக்ட் ஆகும். ஸோ அது மாதிரி நடக்காதுன்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறி இருக்கு. இந்த நம்ம பலண்டியர் டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய Q2 ரிசல்ட் வந்திருக்கு, குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 93% அவங்களுடைய இன்கம் growth இருக்கு. அப்போ இந்த 93% growthங்கிறது வந்தது ஸ்டாக் பிரைஸ் $125 தான் இருந்தது. கிட்டத்தட்ட 30% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 30% ஒரே நாள்ல. நம்ம ஊர்ல 10லயே சீலிங் வச்சிருக்கோம், பல நேரங்கள்ல 5ல லாக் பண்ணுவோம். இப்போ தங்கமயில் பார்த்துருப்பீங்க. ஆனா இது வந்து 30% இன்க்ரீஸ் ஆகி 125ல இருந்து $162 இதோட ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன ஒரு வருஷத்துல மட்டும் 100%க்கு மேல இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ஏறி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தது தங்கமயிலோட கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், யாரோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், ஒன்னோ ரெண்டோ பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஸ்டாக்கை வந்து என்ன பண்றாங்க, டைல்யூட் பண்றாங்க. ஏதோ ஒரு காரணம், இவங்களுக்குலாம் ஏதாவது ஈகோ பிரச்சனையா இருக்கலாம், இல்லை இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்க வேண்டாம், வேற ஸ்டாக் வாங்கலாம், அது இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். என்ன காரணமோ அந்த காரணத்தின் அடிப்படையில் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாம் டைல்யூட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 10%, அப்புறம் 10%, அப்புறம் 10%, அப்புறம் 5%, அப்புறம் 5%, இப்படிதான் இறங்கின ஸ்டாக் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா அப்பர் சர்க்கியூட்ல போய் மாட்டிக்கிச்சு 5%. ஏன்னா அதுக்கு மேல அதை ஏற்ற வேண்டாம் அப்படின்னு லாக் பண்ணிருப்பாங்க. 4.99%ல போய் லாக் ஆகி உட்கார்ந்து இருக்குது. எனிவே இது திருப்பி மேல வரும், ஏன்னா 37 PE இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஆவரேஜா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த PE எல்லாம் 50 கிட்ட இருக்கும், 40ல இருந்து 50 இந்த ரேஞ்சுக்கு இருக்கணும். ஏன்னா கோல்டு இந்த எக்ஸ்பேன்ஷன் எதிர்காலத்துல எங்களோட ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சாலிடா 50 வரைக்குமே தாராளமா போகலாம் இந்த வருஷத்துக்கு. அப்படி பார்க்கும்போது 37ங்கிறது உண்மையிலேயே வரப்பிரசாதம் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பேருக்கு வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு தான் சொன்னேன், அந்த கோல்டு மாதிரியான விஷயங்கள்ல ப்ராப்பராக உங்களோட அக்கௌண்ட்ல கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கோல்டு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்பவுமே நான் என்கரேஜ் பண்ணுவேன் இல்லையா. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. ரைட். கம்யூனிட்டியில் இது வரைக்கும் சேராதவங்க ப்ளீஸ் இமீடியட்டாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, லிங்க் யூஸ் பண்ணி அதில் ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போகும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் வெகுவாக நம்மளை தொடாம போகும், புரியுதுங்களா. அதனாலதான் கம்யூனிட்டியா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கான தேவையான போர்ட்டல் ஆப்ஷன், அனாலிசிஸ் ப்ராசஸ் எல்லாமே செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டூல் கிடைக்குது. யூஸ் பண்ணி நீங்களும் என்ன பண்ணலாம், நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணி பெரிய இடத்துக்கு வரலாம். எனிவே நான் எப்பவுமே சொல்றது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில சூப்பரா வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.